ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த ஆர்டிஸ்ட் பையன் நம்ம ஹீரோயினை எப்படியோ மேல் உலகத்துக்கு அனுப்பிடுவா. பட் இருந்தாலும் அவனுடைய சில மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த பேய் மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஆர்டிஸ்ட் பேய் மாதிரியே ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும் அந்த ஆர்டிஸ்ட் பேய் தான் அவனுடைய ஒய்ஃபுக்காக நம்ம ஹீரோ மூலமாக ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஆர்டிஸ்ட் பேயோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த டிராயிங்கை கொடுக்குறான். அதை பார்த்து அவங்களும் ரொம்ப கண் கலங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த ஆர்டிஸ்ட் பேயோட ஆன்மா இப்போ இந்த உலகத்தை விட்டு போனதுனால அவன் தங்கியிருந்த இடத்த இப்போ அந்த இடத்துடைய ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோயின் மூலமாக தான். அதனால நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கமிஷன் வருது. ஸோ இப்போ இந்த கேஸை முடிச்சதுனால நம்ம ஹீரோயின் வழக்கமாக ஒன்று பண்ணுவா. இப்படி ஒரு பேயோட கேஸை முடிச்சதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் மென்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு வைப்பா. அதே மாதிரி இப்போ இதையும் பண்ணுறா. இப்போ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்கை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டிஸ்ட் பேயோடைய மெமரி எல்லாம் இவனுக்கு இருந்ததுனால அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பான்ல. அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு டிராயிங்கை வரையலாம். அந்த டிராயிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணலாம். அது மூலமாக நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி தான் இவன் வரைகிறான். பட் படு கேவலமாக வருது. சின்ன குழந்தை கூட நல்லா வரையும் போல இவன் அந்த அளவுக்கு மோசமாக வரைஞ்சி வைக்கிறான். என்னடா இது, இப்போ ஏன்டா உனக்குள்ளே இருக்க அந்த டிராயிங் திறமை ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதான்டா எனக்கும் புரியல. ஒரு வேளை அந்த பேயோட மெமரினால அவன் ஒய்ஃப்காக மட்டும்தான் நான் அந்த டிராயிங்கை வரைகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த பெயிண்டிங் திறமை எனக்குள்ளே பெர்மனெண்ட்டாக இல்லை போலடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்கானுங்க. மறுபடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் வைப்பாள் ஸ்டோர் ரூமில். அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன இந்த ரூமில் இவ வந்து வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினா அவனுக்கு தெரியாமல் அதெல்லாம் மறைச்சிடுறா. என்ன விஷயம், இதுக்காக நீ இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா தான், மறுபடியும் ஏதாவது பேய் ஓட்டுற வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் லேடியும் அங்கே வராங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை ஒன்றா முடிச்சோம்ல, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் ஏன் ஒன்றா ஒரு டின்னர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஐ மீன் அந்த ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல. அவன் வந்து பயங்கரமாக சேட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் செல்லம், அதான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் செல்லம், கை கழுவிட்டேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைம் அவன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ எல்லாருமே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ கூட நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு டவுட் வருது. இந்த ஃப்ராட் ஹீரோ கூட சேர்ந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணணுமான்னு இந்த வேலையை அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி ஃப்ராட் வேலைலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ பண்ணுறது கிடையாது. உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் மட்டும் நான் கண்டிப்பாக இந்த பேய் ஓட்டுற வேலையை சின்சியராக பார்ப்பேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த மேனேஜர் லேடி வந்துட்டு ஹீரோயினை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாடி சொன்னால் புரிஞ்சுக்கோ, உன்னுடைய பழைய அசிஸ்டண்ட்டும் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல. ஏன்னா அவனுக்கு முட்டியில் பயங்கரமான அடிபட்டு இருக்குது, கண்டிப்பாக அவன் வரதுக்கும் லேட் ஆகும். அது வரைக்கும் நீ அவனை வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் சரி சரி, ஆனால் அந்த பழைய அசிஸ்டண்ட் வர வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரக்கு எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது முக்கியமே கிடையாது. அவனுடைய கற்பனையில் ஒரு தடவை நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவன் அங்கிளோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குற மாதிரி அவன் பார்த்துருந்துருப்பான்ல, அதனால தான் தன்னுடைய அங்கிளுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வந்துட்டு ஹீரோயின் கூட இப்படி சுற்றிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அடுத்த கேஸை காட்டுறாங்க. அதாவது பேய் கேஸு. ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து நிற்குது. அவங்க அதை பார்த்து ஒரு மரண பயத்தில் இருக்கும்போது தான் தெரிய வருது அது வெறும் பிளாஸ்டிக் கவர் தான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அங்கே இருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ரொம்ப பதற்றமாகுது. ஸோ இப்படி இந்த இடத்துல ஏதோ ஒரு பேய் இருக்க மாதிரி நமக்கு காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவகிட்ட இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் பேய் இருக்குது, அதை நீங்கள் ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த பில்டிங்கில் இருக்க பேய்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு பில்டிங்கில் ஒரு லேடியை சுற்றி ஏதோ ஒரு பேய் இருக்க மாதிரி பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேயை ஓட்ட சொல்லி தான் இவர் வந்திருக்காரு. இவர் அந்த வீட்டுடைய ஓனர்லாம் கிடையாது, பட் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவர் போல அந்த பேயெல்லாம் அதிகமாக பார்த்துருப்பார் போல. அதனால தான் பயத்தில் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு, என் ஒய்ஃப் வேற ரொம்ப பயப்படுறா, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்க பேயை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயசான பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, வாங்க வாங்க இந்த மாதிரி வீட்டில் பேய் இருக்குது, தயவு செஞ்சு எப்படியாவது அது ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்போது அவனுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல, இன்ஃபேக்ட் அந்த லேடியே தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேடியவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு உடம்புலாம் ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகுது. என்னடா இது, இவளுக்கு பேயை பார்த்தா தானே அப்படி ஒரு ஃபீல் வரும், ஆனால் இந்த லேடியை பார்த்துட்டு ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே குழப்பமாக இருக்கும். அதனால நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சு அவளுடைய டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அப்போது இந்த பாட்டியோடைய ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. அவங்களை சுற்றி ஏதோ பேய் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ தான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பாட்டி இருக்கக்கூடிய இந்த வீட்டில் பேய் இல்லை, இந்த பாட்டி தான் பேயே. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அவளுடைய டீம் ஆட்களோட சேர்ந்து இந்த பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம
மேனேஜர் லேடியும் ப்ரொஜெக்டரில் அந்த பாட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக இந்த பாட்டிக்கு வந்துட்டு ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு. அதனால அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பணம் பத்தாம மேற்கொண்டு அவங்க லோனும் வேற பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி அந்த வீட்டை வாங்கி இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு புரோக்கர் மூலமாக தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்கின கொஞ்ச நாள்ல என்ன இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள நிறைய அடியாட்கள்லாம் நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் விற்கவே கிடையாது, இதெல்லாம் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமானது, யாரை கேட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து தங்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பாட்டியையும் தள்ளி விட்டு அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்து அவங்க அப்படியே இறந்து போயிருக்காங்க. அப்போனா நான் ஏமாந்துட்டேனா இந்த வீட்டை வாங்குற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து அந்த பாட்டியோடைய பொண்ணும் பயங்கரமாக கதறி அழுதுருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனையே. அந்த பாட்டிக்கு அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, இதை விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்ததே தெரியாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு பேயாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்களை ஏமாத்தினா அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான் அப்படின்றதே தெரில. பட் இருந்தாலும் அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே தள்ளியிருப்பாங்கல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடங்காரன் இருக்கான்ல, அவனுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கான், அவன் கூட சேர்மேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த சேர்மேனோட கம்பெனி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் கூட. ஸோ இதை பற்றிலாம் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சேர்மேனையும் நம்ம காட்டுறாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் லேடி வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. சார், நம்ம ரீசெண்டாக ஒரு பிளேஸை வாங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடெல்லாம் இடித்து தள்ளிட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணலான்னு இருந்தோம்ல, ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி மட்டும் வீட்டை காலியே பண்ண மாட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சரி வண்டி அங்கே விடு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சேர்மேன் சொல்லும்போது இதே நேரத்தில் அந்த பிளேஸையும் காட்டுறாங்க. அந்த பிளேஸுக்கு அந்த சேர்மேனுடைய ஆள், அந்த கடன் கொடுக்குறவன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய அடியாட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ யாரோட பிளேஸை வாங்க முடியலன்னு பேசிட்டு இருந்திருப்பானுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ இவங்க இந்த இடத்தெல்லாம் வந்து இடிச்சு தள்ளிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுற பிளான்ல இருக்கானுங்க போல. பட் அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அலோவ் பண்ண மாட்டா. இல்லை, இதை வந்து என்னால் விற்க முடியாது, இங்கே அம்மாவோட ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் அந்த கடங்காரம் வந்துட்டு பணம் கூட இல்லைனா இந்த இடத்த வந்து காலி பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான்ல, அதுக்கு உண்மையான ரீசனும் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி இவனுங்களுடைய உண்மையான நோக்கம் அந்த கடன் கொடுத்த பணத்தை வாங்கணும் அப்படின்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயினோட இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு வெளியே வரதை பார்த்துட்டு இந்த கடங்காரனுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. டேய், நீ என்னடா இங்கே இருக்க, எப்படா என் பணத்தை கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு தேவைப்படுறது அந்த நிலம், அவள் தங்கியிருக்க அந்த வீடு தான் தேவைப்படுது. ஆனால் அதுவே நம்ம ஹீரோ கிட்ட தேவைப்படுறது பணம் தான். ஏன்னா இந்த கடங்காரன் இருக்கான்ல, இவன் ஒரு டைம் நம்ம ஹீரோ கிட்டே ஏமாந்துருக்கான். அதான் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ராடு தானே, இந்த மாதிரி பேய் இருக்குது, டிவைஸ் வச்சா பேய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையுமே பணம் சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி இவங்கிட்டையும் பண்ணியிருக்கான் போல. பட் இருந்தாலும் அந்த கடங்காரன் அதை கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் அவன் ஏமாந்த பணத்தை இத்தனை நாளாக நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நான் ஏமாத்தின பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன்டா, தயவு செஞ்சு என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வரா. உடனே அவ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களும் சடனாக நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது பயப்பட தான் செய்கிறானுங்க. ஏன்னா கடைசியாக அவளுடைய அம்மாவோட ஆன்மா இந்த இடத்துல பார்த்துருப்பானுங்கல்ல, அதனால கொஞ்சம் பயத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு சேர்மேனே வந்துடுறான். அப்படி அவனுடைய ஆட்களை கூட கூட்டிகிட்டு வரும்போது அவன் பக்கத்திலேயே இன்னொருத்தன் கோட் சூட் போட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்லை, அவர் தான் நம்ம ஹீரோவுடைய அங்கிள். சரி, இவர் இறந்து போயிட்டார்ல, இவர் எப்படி வந்துட்டு இப்போ இவன் பக்கத்தில் நடந்து வராரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அங்கிள் இறந்து தான் போயிருக்காரு. பட் இப்போ ஆவியா இருக்காரு போல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும்தான் இப்போ தெரிகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக அவளுடைய அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய உடம்புல தான் ஏதோ பேய் ஓட்ட ட்ரை பண்ணி இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றியும் லைட்டாக யோசிச்சு பார்க்குறா. இவருடைய உடம்புல இருக்க பேயை அன்னைக்கு ஓட்ட பார்த்து தானே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்போது இவரும் இறந்து போயிட்டாரா என்ன, அதனால தான் ஆவியாக இருக்கார் போல. ஆனால் இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பல குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நீ தான் இந்த நிலத்தை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோட்டர் பிடிச்சிட்டு இருக்காளா என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, நாங்கள் தான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அந்த பேயவே பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா, அந்த ஹீரோவுடைய அங்கிள் பேயை. அதுக்கப்புறம் அந்த சேர்மேனும் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பேயை இப்போ பக்கத்தில் பார்த்ததுனால கொஞ்சம் கூலிங்காக ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் அதனால அவளுடைய கையை பிடிச்சி அவளுடைய டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைக்கிறான். என்னாச்சு, நீ ஏதாவது பேயை பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சேர்மேன் கிட்ட பேசுறதுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போனா இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இவனுங்க நம்மள அடிக்கடி வந்து இப்படி தான் மிரட்ட போறானுங்களா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இவனுங்க தங்கியிருக்க இந்த லாட்ஜோடைய ஓனர் அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்களும் அப்படியே பயந்துக்கிட்டு வெளியே வராங்க. அவனுங்க போயிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாட்டி என்னாச்சு, நீங்க ஏன் இவ்வளோ பயந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த பாட்டி எதுக்காக சேர்மேனை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல. அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அந்த பாட்டியோடைய பையன் வந்து காணாம போயிட்டான்டா. ஸோ அதனால தான் அவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு திரும்பி வருவான், அப்படி வந்தானா இந்த இடத்துல வந்து அவனுடைய அம்மாவை பார்ப்பான் அப்படின்றதுக்காக தான் இந்த பாட்டியும் இவ்வளோ நாள் இந்த இடத்துலயே தங்கியிருக்காங்க. அதுவும் இந்த லாட்ஜோடைய பேர் கூட அந்த பையனோட பேர் தான் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் எல்லாமே புரியுது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த சேர்மேன் ஏதோ மிரட்டிருப்பான் போல, சீக்கிரமா இந்த மாதிரி இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அவள் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவோட அங்கிள் ஆவி ஏன் மேல் உலகத்துக்கு போகாமல் அந்த சேர்மேன் கூடவே சுற்றிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால உடனே அந்த மேனேஜரை கூப்பிட்டு, இந்த மாதிரி லாஸ்ட்டாக என்னோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பேய் ஓட்டினாங்கல்ல, அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இறந்து போய் ஒரு வீட்டில் பேயாக சுற்றிட்டு இருக்காங்கல்ல ஒரு பாட்டி, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் இன்னும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டிக்கு ஒரு பொண்ணு இருந்ததா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு நம்ம மேனேஜர் லேடி டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மாவை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பெற்றிருக்கா, பட் இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் இவங்க ஏதோ ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்க ஃப்ளாட்டில் வந்து தங்கியிருப்பாங்க போல், அடிக்கடி படிக்கட்டுலாம் ஏறி போயிட்டே இருந்திருக்கணும். ஸோ இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் அப்படி படிக்கட்டுலாம் ஏறி போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வேறு இடத்துக்கு போகிற அளவுக்கு அவங்க கிட்ட காசும் இல்லை. அந்த நேரத்தில் தான் இந்த பாட்டி வந்துட்டு அவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுடைய பொண்ணுக்கு ஒரு புது ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்காகவே புதுசாக ஒரு வீட்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டியும் அவங்களுடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த வீட்டை வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கும்போது தான் திடீர்னு அந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த இடத்துடைய ஓனர் அந்த சேர்மேன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அடியாட்கள்லாம் அனுப்பி இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெளியே துரத்திருப்பான். இது மாதிரி இது எங்களுடைய நிலம், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் அந்த பாட்டியும் ரொம்பவே மனசு உடஞ்சி அழுதுருப்பாங்க. அப்போனா அந்த புரோக்கர் என்னை ஏமாத்திட்டானா, இல்லை இது என்னோட வீடு, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பாட்டியோடைய பொண்ணும் ரொம்ப கஷ்டத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே மேனேஜர் லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, ஓகே அப்போனா அந்த பாட்டிக்கு அந்த வீடு தான் ரொம்ப முக்கியம் போல, அதனால தான் அந்த வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. அப்போனா அந்த பாட்டியை நம்ம தனியாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூட அவசியம் கிடையாது, இப்போயும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த பாட்டிமா பயங்கரமாக அந்த இடத்த வந்து தேய்ச்சி ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னோட வீடு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் ஷூ வேற போட்டிருக்காங்களா. அந்த பாட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்குள்ளே நீங்கள் ஷூ போட்டுட்டு வருவீங்க, ஒழுங்கா வெளியே அதை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோட ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்து வேற வராங்க. நம்ம ஹீரோயின் அவள் பவர் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த பாட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டையும் இப்போ உன்னுடைய கழுத்தில் இருக்க அந்த செயினை எடுறா அப்படின்னு சொல்லும்போது அவனும் பயத்தில் ஒரு மாதிரி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியோடைய ஆன்மா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிடுது. அவனும் ஒரு மாதிரி ஹீரோயின் அட்டாக் பண்ண வரான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல் அந்த ஹேர்பினை எடுத்து ஹீரோவோட நெஞ்சில் குத்தி அந்த பாட்டியோடைய ஆன்மாவை மேல் உலகத்துக்கு அனுப்புவா. அந்த நேரத்தில் எப்பயும் போல் இந்த பேய்களுடைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவுடைய மைண்டுக்கே போகுது. அவன் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான், இந்த பாட்டியை அந்த வீட்டை வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ளாட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா பற்றிருக்காது. அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா லோன் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பயங்கரமான கஷ்டப்பட்டு தான் அந்த பில்டிங்கே அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக அந்த இடத்துடைய ஓனர் வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கினாங்க அப்படின்றத பற்றிலாம் கூட கேட்காம அப்படியே அவங்கள அடித்து துரத்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பாட்டியோடைய மெமரிஸ் நம்ம ஹீரோவோட மைண்டில் இருக்கும்போது இங்கே நிஜத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பதிலாக அந்த பாட்டியோடைய ஆவியை பார்க்குறா. ஏன்னா இப்போது அந்த ஆவி அவனுடைய உடம்புக்குள்ளே தானே இருக்குது, இன்னும் மேல் உலகத்துக்கு போகல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து என் பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மேல் உலகத்துக்கு மறைஞ்சு போகிறாங்க. இப்போ அந்த பாட்டி கடைசியாக சொன்னதை பற்றியே தான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அவளால் சும்மா இருக்கவே முடியல, நம்ம அந்த பாட்டியோடைய பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்தில் வேற ஹீரோயினை இன்னும் டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த பாட்டியை இப்படி மனசு நோக்கடிச்சு அவனுங்க சாகடிச்சிருக்கானுங்க, இதை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். அன்றைக்கி அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ளே பூந்து அவங்கள வெளியே துரத்துறதுக்காக எல்லாருமே பொருள் எடுத்து போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாருமே நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நீ இதெல்லாம் பண்ணினா எனக்கு இன்னும் தான் வேலை அதிகமாகும். நிறைய பேய்ங்க அப்படியே இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருக்கோம், அதுங்க எல்லாத்தையுமே ஓட்டிகிட்டு இருக்கிறது தான் என் வேலையா என்ன, கொஞ்சம் பொறுமையாயிரு, நம்ம வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் நைட் அவள் குடிச்சிக்கிட்டே சில விஷயங்களை யோசிக்கிறா. இப்போ இந்த பாட்டி
பாட்டி அவங்களுடைய பொண்ணுக்காக இறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்காங்க, என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதே மாதிரி தானே என்னோட அம்மாவும் இப்போ இத்தனை வருஷமாக ஆவியாக சுற்றிட்டு இருப்பாங்க, அதுவும் என்னோட வீட்டிலே இருக்காங்க. அவங்களுடைய தேவை தான் என்ன, எனக்கு என்னதான் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அம்மாவை பற்றியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த மேனேஜர் லேடி கிட்ட என்னோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒருத்தருக்கு பேய் ஓட்டியிருப்பாங்கல்ல, அவரை பற்றின டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ அந்த லேடி கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட அங்கிளை பற்றி. ஆக்சுவலாக அந்த பேய் ஓட்டுற டைமில் தானே ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க, அதே டைமில் தான் அவரும் இறந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிருக்கா. ஆனால் அவர் அந்த டைமில் சாகலை. இன்னும் சொல்ல போனோம்னா அவர் இறந்ததுக்கான முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த சேர்மேன் இருக்கான்ல, அவன் எப்படி வந்துட்டு இந்த ஹீரோயினோட இடத்தெல்லாம் வந்துட்டு அடிச்சு பிடுங்கி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவன் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டணும்னு இருக்கான்ல, அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேண்ட்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் அந்த சேர்மேன் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டி நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருக்கான். அப்படி அவன் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்ச இடத்துல தான் நம்ம ஹீரோவோட அங்கிளும் இருந்திருக்காரு. ஸோ அவர் அந்த சேர்மேனை பயங்கரமாக எதிர்த்திருக்காரு, என்னால் இந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து இவரை அடிச்சே பிடுங்குற அளவுக்கு வந்துட்டானுங்க. சரி இவனுங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை பாதியிலே நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த இடம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தீ வச்சு கொளுத்திருக்காரு. பட் எதிர்பார்க்காத வகையில் அவர் பற்ற வச்ச அந்த இடத்துல ஒரு சில மனுஷங்களும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் எரிஞ்சு போய் இறந்தே போயிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல நம்ம ஹீரோவோட அங்கிளால். அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு போயிருக்காரு. அதனால தான் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே அவர் இறந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கா. இப்போ இதே நேரத்தில் அந்த சேர்மேனை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து அவன் லீகலாக பண்ண முடியாது. கொஞ்சம் அதில் நிறைய இல்லீகலான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான் போல. அதனால ஒரு பெரிய ஆஃபீஸரை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த பில்டிங் கட்டுற வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சு விட்றீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது அவர் ஸ்டார்டிங்கில் இல்லைப்பா எங்களால் அது முடியாது, ரொம்ப நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சேர்மேன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பணப்பொட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அந்த அரசு அதிகாரியும் அதுக்கு வலிஞ்சிக்கிட்டு ஓகே சார் உங்களுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்ச உடனே அவன் ஃப்ரெண்டையும் வந்துட்டு ஒரு மாதிரி டிக்கிலே அடிச்சு எழுதி போகிறான். என்னடா தூக்கம், மணி பாரு 8 ஆகுது, இன்னும் எந்திரிக்காமல் என்ன பண்ணுற, சமத்து பிள்ளையா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு அம்மா மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் நமக்கே தெரிய வருது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அந்த பெயிண்டரோட ஆவி போயிருக்கும்ல, அப்போது அவனையே அறியாமல் ஒரு மாதிரி பெயிண்டிங்லாம் வரைஞ்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த பாட்டியோடைய ஆன்மா அவனுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு வந்ததுனால அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த பாட்டி மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போது வேனில் உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டிக்கிட்ட ஒரு புரோக்கர் ஃபஸ்ட்டு ஏமாற்றி அந்த இடத்த வித்துட்டு போயிருப்பான்ல, அதாவது இப்போ அந்த பாட்டி வாங்கினா அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த சேர்மேனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தான் சொந்தமானது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லாமல் ஒரு புரோக்கர் நம்ம பாட்டியை ஏமாற்றி அந்த வீட்டை விற்று காசு வாங்கிட்டு போயிருப்பான்ல. ஸோ அந்த புரோக்கரை தான் இப்போது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போது அந்த புரோக்கரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா போல, அவளை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அடி இப்படியே கண்டுபிடிச்சாச்சுரா ஃபஸ்ட்டு நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அம்மாவுடைய மைண்ட் செட் அவனுக்கு இப்போ இருக்குது போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளீனிங்காக எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கிறான். இப்போ இதே நேரத்தில் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்தை பற்றிலாம் ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு போகும்போது அவள் ஆல்ரெடி இந்த கேஸ் விஷயமா பயங்கர டென்ஷனில் இருக்கா போல, பஞ்சிங் பேக்கை போட்டு பயங்கரமாக பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறா. ஐயோ இவ இப்படி இருக்கும்போது இவகிட்ட நம்ம இந்த விஷயத்தெல்லாம் இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சைலண்டாக இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜர் லேடியும் ஆல்ரெடி அந்த புரோக்கரை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவளுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த புரோக்கருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜர் லேடியும் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு வேறந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நம்ம இந்த புரோக்கரை பற்றின விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எக்காரணத்து கொண்டும் இவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் அந்த புரோக்கரை பற்றின விஷயத்த நம்ம இவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது, தனியாகவே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த புரோக்கருடைய தங்கச்சியை வந்து மீட் பண்ணிடுறா. அந்த புரோக்கரை நம்ம டேரெக்டாக பிடிக்கணும்னா ஒரு லேண்டை பற்றி பேசுகிற மாதிரி பேசணும், அப்போ தான் அவங்ககிட்ட போக முடியும்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரிகிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதை சேல் பண்ணி கொடுக்கறதுக்கு உன் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, ஆனால் என் அண்ணன் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, நீங்கள் என் மூலமாகவே இந்த லேண்டை வந்து சேல் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து நம்ப மாட்றா. இல்லை இது செட் ஆகாது, நாங்கள் வேற ஒரு ஆளை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த தங்கச்சிக்காரியும் சரி ஓகே உங்களுக்கு என்ன, எங்கள் அண்ணனை பார்த்து அவர் மூலமாக இந்த லேண்டை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சரி ஓகே நான் எங்கள் அண்ணன்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒத்துக்கிறா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் புரோக்கர் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்றதே கண்டுபிடிச்சிட்டான். ஒரு டெலிவரி பாய் மாதிரி நம்ம ஹீரோவும் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறான். பட் இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த புரோக்கர் கூடவே அந்த சேர்மேனோட அடியால் அந்த கடங்காரன் இருக்கான்ல அவனும் இருக்கிறான். இவன் இங்கே என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கிங்கோடு இருக்கும்போது இவன் பதற்றப்படுறதை பார்த்து அந்த கடங்காரனும் யார் இவன் நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை நகர்த்தி விட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடறான்.
வந்துடுறான் ஹீரோவா அப்படின்ட்டு. டேய் நீ என்னடா பண்ற அப்படின்ட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ரகசியமா என்ன ஃபாலோவா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. ஹீரோவும் பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க வந்துடுறா. அந்த லேண்ட் புரோக்கருடைய தங்கச்சி கூட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு செம காண்டாயிருது. உடனே அங்க இருக்க எல்லாருமே போட்டு அவ துவச்சு எடுத்துட்டா போல. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த லேண்ட் புரோக்கரு அப்புறம் அந்த கடங்காரன் அவனுடைய அடியாட்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போய் பேசுறானுங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல அவங்க தான் என்னோட ஆளை போட்டு அடிச்சாங்க, அதுக்காக தான் நாங்க திருப்பி அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினையும் அப்புறம் நம்ம ஹீரோவையும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களுக்குன்னு தனியாக ஒரு லாயர் வரான். வந்தவொடனே இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே அவனுங்க எல்லாம் சீன் போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு செம காண்டாகுது. அதுக்கப்புறம் நைட்டே இவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுறாங்க. இவங்களை நம்ம எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட். நம்ம ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் பார்த்து கேட்குறா, ஆமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி அவன் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு, அந்த புரோக்கர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்றான், அவன் கொஞ்சம் ஹேக்கர் இல்லை, அதனால என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அந்த புரோக்கருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவளுடைய நம்பரை ட்ராக் பண்ணும்போது அவளுக்கு அடிக்கடி யார் கால் பண்ணி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அது அந்த புரோக்கருடைய நம்பர்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புரோக்கருடைய நம்பருக்கு நான் ஒரு ஃபேக்காக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினேன். அதில் இருக்கக்கூடிய லிங்கை அவன் கிளிக் பண்ணிட்டான். உடனே அவனுடைய லொக்கேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிதான் நாங்கள் அவன் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையடா பயங்கர மூலக்காரனா இருக்க. சரி இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுனால அவனுடைய ஃபோனை நீ கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ண மாதிரி தானே அர்த்தம். அவனுடைய மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உன்னால் பார்க்க முடியுமா அப்படின் போது கண்டிப்பாக முடியும், ஆனால் அதில் தேவைப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் மாட்டுது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த சேர்மேனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ண இடம் இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த எல்லா இடத்தையுமே இந்த புரோக்கர் இப்படி தான் அப்பாவி மக்களை ஏமாற்றி வாங்க வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த சேர்மேனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி இது எங்களோட இடம், உங்களை ஏமாற்றி வேற ஒருத்தன் வித்துட்டான், ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு துரத்திருப்பாங்க. ஸோ இது இவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த புரோக்கர் நிறைய பேரை ஏமாற்றி வாங்கக்கூடிய காசுல கொஞ்சம் கமிஷன் மட்டும் அவன் எடுத்துட்டு மிச்ச காசு எல்லாத்தையுமே நம்ம சேர்மேனுக்கு தான் அவன் கொடுக்குறான். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த சேர்மேன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய் கிட்ட இந்த புரோக்கர் பேசிட்டு இருந்திருக்கான். அந்த ஆடியோ ஃபைல் தான் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை உடனே பெருசு பண்ணணும்னா இதை நம்ம ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேரக்டா ப்ரெஸ்ஸுக்கே அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் நியூஸ்ல இது பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரபல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் இப்படி சீப்பா நடந்திருக்காரு, ஒரு புரோக்கரை வச்சுக்கிட்டு நிறைய அப்பாவிகளோட பணத்தை ஆட்டை போட்டு இருந்திருக்காரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் அந்த சேர்மேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சேர்மேனை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சேர்மேன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயி எனக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காரு, இதுக்கு கண்டிப்பா நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், ஏமாந்த எல்லாருக்குமே நாங்க பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறோம், எங்க எல்லாருமே மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல எங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி அவனை காட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியோடைய பொண்ணு இருக்கால அவளுக்கும் ஒரு நல்ல வீடு நம்ம ஹீரோயின் பார்த்து கொடுத்துட்றா. அதனால அந்த பாட்டியோடைய ஆன்மாவும் இப்போ ஹாப்பியா மேல் உலகத்துக்கு போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த கேஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை பத்திலாம் எழுதி அப்படியே அவளுடைய ஸ்டோர் ரூம்ல போய் வைக்கிறா. நம்ம ஹீரோ இந்த டைம் இதை நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி இவ ஒரு டைமும் ஒரு பேயோட கேஸை முடிக்கும் போது இங்க தானே எழுதி வைக்கிறா, அப்போ என் அங்கிளுடைய கேஸையும் இவ முடிச்சிருந்தானா அவரை பத்தின இன்ஃபர்மேஷனும் இவ இதுல எழுதி வச்சிருப்பாள்ல, எங்க இருக்கு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிளை பத்தின இன்ஃபர்மேஷனுக்காக இதை தேடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் வேற இவனை கண்டுபிடிச்சு சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஷாக் ஆகி முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உடனே பாத்தீங்கன்னா அவன் பாட்டி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாட்டியோட ஆன்மா போயிருக்கும்ல, ஸோ அதனால நம்ம அந்த பாட்டி மாதிரி பண்ணிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த இடம் ரொம்ப அழுக்கா இருக்குது, இதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு, டேய் நீ நடிகரன்னு பச்சையா தெரியுது, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் போயிடுறான். இப்போ கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோயினோட அடுத்த கேஸை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு விளாகர் மாதிரி ரொம்ப ஹாரரான வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அங்கே பேய் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விளாக் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழைய மாலுக்கு போகிறான். இந்த மாலில் இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் இறந்து போனானா, அவனுடைய பேய் இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கும்போது கேமராவிலே பேய் தெரியுது. இதை பார்த்து அவன் பயங்கரமாக அலறி விழுந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.